பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு நேரா மயில் கிட்ட போயிட்டு உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நானும் உங்க அப்பாவும் போராடிட்டு இருக்கோம். நான் இப்ப எடுத்த காரியம் கண்டிப்பா நல்லபடியா முடியும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு நீ அடிச்சு கொடுமை பண்ணி வரதட்சணை கேட்டு சித்திரவதை பண்றாங்கன்னு நீ போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கே அவங்க வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயில் இருந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூட்டிகிட்டு போகலன்னா நான் என்ன அப்படியேவா விட்டுருவேன். இன்னும் மேலெல்லாம் எங்கேயாச்சும் நான் போயிட்டு உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துற வரை நான் ஓய போகிறதே கிடையாது. ஏன்னா உனக்கு அடுத்தது உன் தங்கச்சி இருக்கா, அவங்களையும் ஒரு நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாமல் தங்கமயில் இருந்துட்டு பாக்கியம் வந்து சொல்கிற மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னை அடித்து கொடுமை பண்ணி வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு வாய் கூசாமல் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கே, இப்போ தான் தெரியுது என் பையன் ஏன் உன்னை வேண்டான்னு சொல்கிறான்னு. ஏன் நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் வரதட்சணைன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி மற்ற குடும்பமும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி தான் நாங்கள் வளர்த்தோம். ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக ஒரு பொய்யை சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரையும் அப்பா அம்மா மாதிரி பார்க்குறேன், தம்பி தங்கச்சி மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டல. இப்போ நானே சொல்கிறேன், நீ எங்கள் குடும்பத்துக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.